அரசியல் கட்சிகள் தங்களுடைய பரப்புரைகளில் அதிக அளவில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? விமர்சனங்களுக்கா அல்லது வாக்குறுதிகளுக்கா? உங்களுடைய அப்சர்வேஷன்? இல்லை, விமர்சனங்களுக்கு பதில் சொன்னாங்க. அது மட்டுமே அவங்களுடைய பிரச்சாரத்தில் இடம்பெறல. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள் அல்லது வளர்ச்சிக்கான பணிகள் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது, கேரளாவில் இடது ஜனநாயக முன்னணி செஞ்சிச்சு, மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி பேசினாங்க. அவங்க பேசினதுக்கு பிறகு அவங்களுடைய அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோங்கிற வாக்குறுதிகளை பற்றி பேசினாங்க. அதற்கப்புறம் வந்த விமர்சனங்களுக்கு பதில் சொன்னாங்க. தங்களுடைய செயல்பாட்டுக்கு தடையாக இருந்த விஷயங்களையும் எதனாலெல்லாம் இன்னும் வேகமாக செயல்பட முடியவில்லைங்கிறத பற்றியும் பேசினாங்க. இது எல்லாமே வளர்ச்சியோடு தொடர்புடைய விஷயங்கள் தான். வளர்ச்சிங்கிறது எங்கேயும் தனியாக கை கால் முளைச்சி எங்கேயும் நிற்கலை. எல்லாமே வளர்ச்சியோட தொடர்புடையது தான். வளர்ச்சியோட தொடர்புடையதை பற்றி பேசுவது எதற்காக? நாங்கள் செய்த வேலைகள்லாம் இவ்வளோ நல்ல வேலைகளை செய்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள்னு சொல்கிறதுக்காக. அதனால் இதை பேசி வாக்குகளையும் கேட்குறாங்க. அதாவது வாக்கு சேகரிப்பதை தவிர அரசியல் கட்சிகள் வேறு எதையுமே செய்யாது. செய்வது எல்லாமே முறைகேடுகளாகத்தான் செய்யும் அப்படின்னுலாம் அரசியல் கட்சிகளை 100% புறந்தள்ளுவது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையாக இருக்காது. அவங்க தான் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு கூட நிற்கிறாங்க. அவங்க தான் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தீர்வு காண்பதற்காக திட்டங்களோட வர்றாங்க, சட்டங்களை கொண்டு வர்றாங்க. இந்திய ஜனநாயகத்தை அவங்க தான் நடத்துகிறாங்க. அதில் போதாமைகள் இருக்குது அல்லது தவறான முறைகேடான விஷயங்கள் அவங்க செய்கிறாங்கன்னா அதையெல்லாம் கண்காணிப்பதற்கும் திருத்துவதற்கும் இந்திய அரசமைப்புக்குள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷன் வேலை செய்யலை, அந்த இன்ஸ்டிடியூஷன் சீர்குலைந்து போய் கிடக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குதுன்னா அதையும் நீங்கள் அது ஏன் அப்படி இருக்குங்கிறதை பற்றி பேசணும். ஓகே, இப்போது இந்த மாதிரி தீமைகள்லாம் கண்ணு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத பேசுவது ஏதோ இப்போ டிஆர்கே கூட சொன்னார்ல திருமங்கலம் ஃபார்முலான்னு. 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே ஓட்டுக்கு காசு கொடுத்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அவர் இப்போ மேசிவா நடக்கல அப்படின்னு ஒப்பீட்டளவில் இப்போ அது மோசமா இருக்கு அப்படின்னு வேண்டுமானால் பேசலாம். அது என்ன ஒப்பீட்டளவில் பேசுறது? அப்படி ஒரு தொடக்கம் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா இப்போ இந்த மேசிவான ஸ்கேலுக்கு வந்திருக்காது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக எனக்கு தோணுது.